இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் கணவன் மனைவி 2மே சம்மதித்தால் விவாகரத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் டிவோர்ஸ் கணவன் மனைவி 2 விருப்பத்துடன் திருமணத்தை முறிக்க நீதிமன்றத்தில் 2 பேரும் சேர்ந்து மனு தாக்கல் செய்வாங்க. இதில் 2 பேருமே விவாகரத்துக்கு சம்மதிச்சுக்க வேண்டும். நெக்ஸ்ட் குழந்தை பராமரிப்பு குறித்து முடிவு செய்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஜீவானம்சம் குறித்து உடன்பாடு இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் சொத்து அல்லது பிற பிரச்சனைகள் குறித்து உடன்பாடு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கீழே செக்ஷன் 13B டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்டை பற்றி சொல்லுது. கணவன் மனைவி குறைந்தது 1 வருடம் திருமணமாகி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குறைந்தது 1 வருடம் தனித்தனியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போதான் செக்ஷன் 13B கீழே நிபந்தனைகளில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நீதிமன்றம் முதல் மனுவை ஏற்கும். அதுக்கப்புறம் 6 மாத கூலிங் ஆஃப் ப்ரீடு குடிப்பாங்க. அதில் என்னென்னா 2 பேருமே யோசிச்சுட்டு முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாத கால பிறகு 2வது மனுவை தாக்கல் செய்து நீதிமன்றம் உறுதி செய்த பின் விவாகரத்து 2 பேருக்குமே மியூச்சுவல் டிவோர்ஸாக கிடச்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லி ஒரு லா நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.